அவங்க பையன் பொறந்தா கூட, இவரு வந்து ஏதாவது ஒண்ணு சாதிச்சதுக்கு அப்புறமா, அதாவது பொசிஷன் அதாவது ஒரு நல்ல விஷயம் வந்து பண்ணணுமா. அந்த சாதிச்சதுக்கு அப்புறமா, யாருக்காக நம்ம அந்த வேலை பண்ணோமோ, அவங்க கிட்ட எல்லாமே கொட்டி தீர்க்கணும்னு நெனைப்போம் இல்லையா? ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் படிக்கிறவங்களுக்கு வந்து நெறைய அசோசியேஷன்ஸ் இருக்கு ஆக்சுவலா அந்த உலகம் முழுவதும். வீடுகள் அந்த 2 ஏக்கர் 2 1/2 ஏக்கர் 1 ஹெக்டர்ல அப்படின்றாங்க இல்லையா? அந்த மாரி ஹீப்ரோ ஹப்ஸ கிரியேட் பண்ற வேலையிலயும் அவரு இருக்காராம். ஸோ இவரு இன்னொரு 2 பேர் கூட சேர்ந்துட்டு ரொம்ப ஒரு ரிலிஜியஸான பர்சன்ஸ் அவங்க கூட சேர்ந்துட்டு இவரு வந்து அந்த சாங்ஸ வந்து கேட்கிறாரு. ஸோ எப்படி இருக்கான் பையன் அப்படின்னா, உன்ன மாரியே இருக்கான். உன்ன மாதிரியே அதாவது என்ன சொல்றது? ட்ரை ஸ்கின் இருக்கு அவனுக்கு. பட் ஆனா அது கொஞ்சம் சரியா போயிடும். பரவால்ல. கொஞ்ச நாள் கழிச்சு சரியா போயிடும் அப்படின்றாங்க. ம். இவங்க வந்து அனஸ்தாசியா வந்து முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. அவங்க பையன் பொறந்தா கூட, இவரு வந்து ஏதாவது ஒண்ணு சாதிச்சதுக்கு அப்புறமா, அதாவது இந்த உலகத்துல அவரு வந்து அ ஒரு பொசிஷன் அதாவது ஒரு நல்ல விஷயம் வந்து பண்ணணுமா. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த பையன மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆ அனஸ்தேசியா சொல்லியிருப்பாங்க. ஸோ, அதனால இவருக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். அந்த பையன பார்க்கணும் அப்படின்னு. பட் அனஸ்தாசியா வந்து அவர் கேட்க மாட்டாரு. ஸோ, அவர் என்ன நெனச்சுப்பாருன்னா, அந்த கரெக்ட்டான டைம் வந்து அனஸ்தாசியாவே கூப்பிடுவாங்க அப்படின்ற மாரி நெனச்சுக்கிறாரு. ஸோ, அவருக்கு இந்த ஒர்க் தான் வந்து அ மெயினா இருக்கு. ஸோ, அப்ப இவரு வந்துட்டு அந்த மனசுல இருக்கிற அந்த வேதனைகள் அதாவது என்ன சொல்றது? இப்ப அந்த புக்கு வந்துடுச்சு. பட் ஆனா, நம்ம எப்பயாச்சு பார்த்தா ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு பண்ண விஷயங்கள் எல்லாமே, அந்த சாதிச்சதுக்கு அப்புறமா யாருக்காக நம்ம அந்த வேலை பண்ணோமோ, அவங்க கிட்ட எல்லாமே கொட்டி தீர்க்கணும்னு நெனைப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இவர் நெனைக்கிறாரு. பட் ஆனா அவருக்கு ஒரு நொடி யோசிக்கிறாரு. ஆ ஏன்டா நம்ம வந்து பால் குடுக்குற ஒரு தாய வந்து ஏன் நாம வந்துட்டு ஆம், ஆம், இந்த நெகட்டிவான விஷயங்கள்லாம் சொல்லிக்கணும் அப்படின்னு அவருடைய துக்கத்தை எல்லாம் மறைச்சிட்டு அவரு வந்து இத பாரு அரசிஷா நம்மளுக்கு வந்து இந்த புக்கு வந்துருச்சு உனக்கு தெரியுமா அப்படின்றாரு. ஆமா அந்த புக்கு வந்துருச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. நெறைய பேர் படிக்கிறாங்க. அப்படின்ற மாரி அவர் ஷேர் பண்ணிக்கிறாரு. இந்த புக்கு அ வந்ததுக்கு அப்புறமா, இவருக்கு வந்து அலெக்சாண்டர் அப்படின்ற ஒருத்தர் வந்து ஆ இவர் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. ஸோ அவரு எப்பேர்ப்பட்டவர் அப்படின்னா, அவரு கூட வந்துட்டு ஒரு ஆ ஆஃபீசரா இருந்திருப்பாரு. அ ஒரு பைலட் ஆஃபீசரா இருந்திருப்பாரு. ஸோ அவரு வந்துட்டு ஆ ஆக்சுவலா அவர் ஃபேமிலியும் இவருக்கு தூரமாயிருக்கும். ஸோ அவரு இவங்க கூட ஜாயின் பண்ணி, அந்த அனஸ்தேசியா அசோசியேஷனுடைய அ ந நடத்துற ஒரு ஹெட்டா அவரு மாறியிருப்பாரு. அதுக்கப்புறம் அனஸ்தேசியா இந்த ரீடர்ஸ் கிளப் அப்படின்னு இல்லையா? ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் படிக்கிறவங்களுக்கு வந்து நெறைய அசோசியேஷன்ஸ் இருக்கு ஆக்சுவலா அந்த உலகம் முழுவதும். ஆ இந்தியால கூட இருக்கு ஆக்சுவலா. அதெல்லாம் வந்து நம்ம அ என்ன சொல்றது, Facebook அந்த மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய குரூப்ஸ் இருக்கும். இந்த அனஸ்தேசியா புக்ஸ்க்கு. ஸோ அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ரீடர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு அப்பப்போ இந்த அனஸ்தேசியா புக்ஸ் படிக்கிறவங்க வந்து எல்லாரும் ஒரு கூட்டு சேர்ந்து, அவங்க வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு அனுபவமும் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த அலெக்சாண்டர் அப்படின்றவரு, ஆ இந்த ஈகோ ஹப்ஸ் அப்படின்ட்டு இந்த அனஸ்தாசியா சொன்ன மாதிரி வீடுகள அந்த 2 ஏக்கர் 2 1/2 ஏக்கர் 1 ஹெக்டர்ல அப்படின்றாங்க இல்லையா? அந்த மாரி ஹீப்ரோ ஹப்ஸ கிரியேட் பண்ற வேலையிலயும் அவர் இருக்காராம். ஸோ அந்த மாரி ஒருத்தரும் இவருக்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு, உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். பாட்ஸ் கூட நம்ம கிட்ட வந்தாங்க. நீ வந்து எனக்கு அப்போ சொன்ன இல்லையா? பாட்ஸ் பத்தி. அவங்க கூட வந்துட்டு அ ஒருத்தர் வந்து அவருக்கு ஜாயின் ஆயிருக்காரு. அவரு என்ன அப்டின்னா, அ அவரு ஒரு வாட்டி ஒருத்தரு வந்து இவருக்கு அனஸ்தாசியா சாங்ஸ் வந்துட்டு குடுக்குறாங்களாம். அனஸ்தாசியா மேல சாங்ஸ வந்து ஒரு ரெக்கார்டட் அ சிடி வந்து இவருக்கு ஒரு கேசெட் வந்து குடுக்குறாங்க. குடுக்கும்போது இவரு வந்து அவரு எப்படி குடுக்குறாரு அப்டின்னா, "இதோ வச்சுக்கோப்பா" அப்படின்னு ரிக்வெஸ்ட்டா இல்லாம ஒரு ஆர்டர் மாரி வந்து, "இதோ வச்சுக்கோ" அப்படின்ற மாரி குடுக்குறாரு. இவரு இன்னொரு 2 பேர் கூட சேர்ந்துட்டு ஒரு ரிலிஜியஸான பர்சன்ஸ்
அவங்க கூட சேர்ந்துட்டு இவரு வந்து அந்த சாங்ஸ வந்து கேட்குறாரு. கேட்கும்போது அதுல வந்து அவ்ளோ ஒரு வைப்ரேஷன் இருக்காம். ஸோ அதுக்கப்புறம் நெறைய பேர் வந்துட்டு அந்த சாங்ஸ வந்து காப்பி பண்ணிக்கிறாங்க. அது காப்பி பண்ணி நெறைய பேர் வந்துட்டு அந்த சாங்ஸ கேட்க கேட்க அவங்களும் அவங்களுக்கு ஒரு உற்சாகமான ஒரு எனர்ஜிஸ் வந்து அந்த சாங்ஸ் கேட்கும்போது வருதாம். ஸோ அவரையும் வந்துட்டு அ இவங்க வந்து டீகோட் பண்றாங்க. அதாவது அவரு எப்படின்னா, அப்டி வந்து அந்த சீடி குடுத்துட்டு அவரு மறைஞ்சுட்டாரு. அவ்வளோதான். அவர பத்தி எந்த விஷயமும் கண்டுபிடிக்க முடியலையாம். அதுக்கப்புறம் இந்த சாங்ஸ கேட்டவங்க எல்லாமே வந்து இந்த விஷயங்கள்லாம் வச்சு அப்படியே எங்க இருக்காரு அப்படின்னு டீகோட் பண்ணி பார்த்தா, அவரு வந்து ஒரு மெரைன் இன்ஜினியர். ஸோ அவரு வந்துட்டு என்ன பண்ணியிருக்காராம், இந்த சப்மரீன் ஆக்சிடென்ட் ஆனப்போ, அவரு போன சப்மெரைன் இன்ஜினியர் அவரு. ஸோ சப்மெரைன் ஆஃபீசர் அப்படின்னு. ஸோ சப்மெரைன் ஆஃபீசர் வந்து அவங்களுடைய சப்மெரைன் வந்து ஆக்சிடென்ட் ஆச்சாம். பட் ஆக்சிடென்ட் ஆனாலுமே ரொம்ப மிராக்குலஸா இப்ப சப்மெரைன் ஆக்சிடென்ட் ஆனா வெளிய வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அது அ அ அதுல இருந்தும் வந்து வெளிய வந்து அந்த சப்மெரைன் மேல மிதக்கி அதுல இருந்து வெளிய வந்து அவருடைய உயிர் வந்து ஒரு மிராக்குலஸா காப்பாத்தப்பட்ட மாதிரியும், ஸோ அந்த ஒரு சாங்ஸ் இந்த அனஸ்தேசியா புக் படிச்சதுக்கு அப்புறமா, இந்த சாங்ஸ் எழுதுறதுக்காகவே அவருடைய லைஃப்ல நெறைய சிச்சுவேஷன்ஸ் வந்து கன்டினியூஸா வந்ததாகவும், அவரு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அவரு வந்து ஷேர் பண்ணிக்கிறாரு. ஸோ அவரு வந்து பாட்ஸ் ஃபேமிலி அப்படின்னு இவங்களுக்கு வந்து புரிஞ்சுது. ஏன்னா, அனஸ்தேசியா வந்துட்டு முதல்ல ஒரு சர்ச் மேல ஒரு சாங் வந்து ஒண்ணு எழுதியிருப்பாங்க. ஸோ அதே வரிகள வந்துட்டு அதாவது அது வந்து இந்த ஃபர்ஸ்ட் புக்ல இருந்திருக்காது. பட் அதே வரிகள வந்துட்டு இவரு எழுதியிருப்பாரு. ஸோ அதனால அவரு பாட்ஸ் அப்படின்னு அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த பாட்ஸ் அதுக்கப்புறம் அவரும் அந்த சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு ஒரு பெரிய மியூசிக் ட்ரூப்பும் தயாராகுதா நெறைய பேரு. இந்த மாரி பாட்ஸ் அப்படின்றவங்க வந்துட்டு நெறைய பேர் வந்து கனெக்டிவிட்டில வந்துட்டு அனஸ்தேசியா சாங்ஸ் எப்படி பாட்ஸ் வந்துட்டு ஆ கடவுளுடைய விஷயங்கள ஆ இந்த உலகத்துக்கு எல்லாம் வந்துட்டு சாங்ஸ் வழியா, பாட்டு வழியா இப்ப எப்படி நம்ம சித்தர்கள் பாடுறதெல்லாம் பாட்டுகள் வழியா மக்களுக்கு போய் சேருது இல்லையா? அந்த மாதிரி இவங்க வந்து அந்த மாரி இறைத்தன்மை உள்ள பாட்டுக்கள வந்து உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்ற மாதிரி அவங்க வந்து இருக்காங்க. அதே மாரி இப்போ அமைச்ச அந்த ட்ரூப்பும் வந்துட்டு அனஸ்தேசியா மீன்ஸ் அனஸ்தேசியா மேல அவங்க பாட்டு பாடல. அனஸ்தேசியா சொன்ன அந்த இயற்கை அந்த இறைவன் பற்றிய விஷயங்கள வந்துட்டு அவங்க வந்து அ பாடல்களா பாடி எல்லாருக்கும் தெரியிற மாரி அவங்க வந்து அ சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ அப்படி அவங்க வந்து அ ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்புறம் வந்துட்டு இதெல்லாம் அவர் வந்து ஷேர் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்ப அனஸ்தேசியாவும் கேட்குறாங்க, "சி அ அ அனஸ்தேசியா நீ வந்து அ எப்போ நீ வந்து எப்ப நெனச்சாலும் என் கூட பேசலாம் இல்லையா? அ இ அப்படின்னா, அது ரொம்ப கஷ்டம் லேடிமர். அ இப்போ நீ பேசுறல்ல, இதே மாதிரி நீ என் கூட பேசலாம் இல்லையா? இப்போ உன்னால பேச முடியுதே அப்படின்னா, இப்போ வந்துட்டு எனக்கு கிராண்ட்ஃபாதர் வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அதனால என்னால பேச முடியுது அப்டின்னா, "அப்படியா? ஆமா. அவர போய் மீட் பண்ணு நீ" அப்டின்றாரு. அவர போய் மீட் பண்ணணும் அப்டின்னா, எப்படி என்னுடைய அட்ரஸ் அவருக்கு தெரியுது அப்டின்னா, "சரி நீ போய் மீட் பண்ணு" அப்டின்றாரு. ஸோ அவரு வந்து உன் அருகில தான் இருக்காரு. நீ கண்டுபிடிச்சுருவ அப்டின்றாரு. சரி அப்டின்னு அவரு போய் அங்க அனஸ்தேசியாவுடைய இது கட் ஆகுது. ஸோ அப்புறம் அந்த அந்த கிராண்ட்ஃபாதர் அனஸ்தேசியாவுடைய கிராண்ட்ஃபாதர் வந்து அ ஒரு பெஞ்ச்ல உட்காந்துருக்காங்க. ஸோ அங்க விளாடிமிர் போயிட்டு அவரு கூட பேச்சு குடுக்குறாரு. "எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு. ஸோ அப்போ அந்த கிராண்ட்ஃபாதர் வந்து நெறைய விஷயங்கள் அங்க இருந்து கன்டின்யூ ஆகுது. அதாவது இது எல்லாமே வந்துட்டு எப்படின்னா, அனஸ்தேசியா வந்துட்டு இப்ப வரைக்கும் இந்த புக்ஸ் எழுதுன விஷயங்கள்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் புக் தான் இதுல ரிலீஸ் ஆயிருக்கு. இது வந்து ஒரு நன்றியா அவங்க வந்து சொல்ல விரும்புனாங்க. ஸோ அதனால அனஸ்தேசியா வந்துட்டு இவருக்கு மறுபடியும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ப அந்த கிராண்ட்ஃபாதர் சொல்றாரு, "நீ வந்து உன்னுடைய பையன் தானே அவன். நீ போய் மீட் பண்ணலாம் இல்லையா?" அப்படின்னா, "எனக்கும் ரொம்ப ஆசையா தான் இருக்கு. போய் மீட் பண்ணணும்" அப்படின்னு. பட் அனஸ்தேசியா வந்துட்டு இப்படி சொல்லியிருக்காளே!
அதனால தான் வந்துட்டு நான் வந்து போய் மீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதே இல்ல. ஆ அதுக்கும் ஒரு டைம் வரும் அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்படியெல்லாம் நீ அவ சொல்ற விஷயங்கள வச்செல்லாம் நீ வந்து எதுவுமே பண்ணாதப்பா. அவன் உன்னுடைய பையன் தானே! அந்த உரிமையில நீ எப்ப வச்சாலும் போய் அவனுக்கு மீட் பண்ணு. நல்ல ஒரு ட்ரெஸ்ஸ வாங்கிட்டு போ. இந்த அவ வந்து ட்ரெஸ்ஸே இல்லாம இருக்கா அந்த காட்டுல. ஆ ஸோ அதனால நீ ஒரு நல்ல ட்ரெஸ்ஸ வாங்கிட்டு போயிட்டு, அந்த குளிருக்கு அவனுக்கு நல்ல இதமா இருக்கிற மாரி பண்ணு. அதுக்கப்புறம் நல்ல ஒரு பொம்மைய கொண்டு போய் குடு. ஒரு நல்ல அந்த கிளுகிளுப்பு இருக்கு இல்லையா? அந்த கிளுகிளுப்ப குடு. ஸோ அப்பதானே உன் பையன் அப்படின்னு நீ வந்து இது பண்ண முடியும். அவன்கிட்ட போய் பேசு, அவன தூக்கு அப்படின்றாங்க. வந்து எனக்கும் அதெல்லாம் பண்ணணும்னு தான் ஆசையா தான் இருக்கு. பட் ஆனா அ அனஸ்தேசியா வந்து அத விரும்ப மாட்டான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அ ஆமா அனஸ்தேசியா வந்து ரொம்ப நல்லவ தான். பட் ஆனா சில டைம் ரொம்ப இல்லாஜிக்கலா திங்க் பண்ணிட்டு இருப்பா அப்படின்றாங்க. அதாவது இல்லாஜிக்கலா அப்படின்னா, சம்மந்தமே இல்லாம திங்க் பண்ணிட்டு இருப்பா. சம்மந்தமே இல்லாத விஷயங்கள யோசிச்சுட்டு இருப்பா அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆமா சம்மந்தமே இல்ல தான் என்ன பண்றது? உன்ன மாரி ஒருத்தர வந்து அ அவ தேர்ந்தெடுத்தாலே வந்துட்டு எங்களுக்கே ஒண்ணுமே புரியல. ஆமா. அது உண்மதான் ஆக்சுவலா அப்படின்னு விளாடிமிர் சொல்றாரு. ஏன்னா, அனஸ்தாசியாக்கு வந்துட்டு அ ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன். அவளுக்கு ஈடான ஒரு பர்சனா இருந்திருந்தா, அவங்களும் அனஸ்தாசியாவும் சேர்ந்து இந்த உலகத்துக்கு நெறைய விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். பட் என்னால என்ன பிரயோஜனம்னு எனக்கே தெரியல. அவ வந்து என்ன செலக்ட் பண்ணிக்கிட்டா அப்படின்ற மாரி லாடிமரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆமா. எங்களுக்கும் ரொம்ப குழப்பமா தான் இருந்தது. அவ அப்படிதான்ப்பா யோசிச்சுட்டு இருப்பா. எப்ப பார்த்தாலும். சம்மந்தமே இல்லாம வேலைகள பண்ணிட்டு இருப்பா. ரொம்ப சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு அவ அப்படிதான் இருந்தா. அதனால நாங்க ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவள பத்தி அவ என்ன பண்ணாலும் நாங்க ஜஸ்ட் பார்த்துட்டே இருப்போம். ஏன்னா, அவ நீ நெனச்சு பாரு, இப்போ இந்த ஒரு புக் வந்து உன் மூலமா தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் எத்தன அ ஹிருதயங்கள வந்து தொட்டிருக்கு. எத்தன பேர வந்துட்டு இந்த புக்க வந்து அ அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த துயரங்கள போக்கி, ஒரு சந்தோஷத்த, ஒரு அன்ப நிரப்புது. எத்தன பேருக்கு ஒரு வழிகாட்டியா இருக்க போகுது. ஸோ எத்தன பேர் வாழ்க்கையில வந்து இது வந்து ஒரு ஆ வெளிச்சத்த குடுக்குது அப்படின்ற மாரி சொல்றாங்க. நாங்களும் அதே மாதிரி தான் நெனச்சோம். உன்ன ஏன் அ தேர்ந்தெடுத்தா அப்படின்றது எங்களுக்கும் புரியல. பட் அவன் ஒரு விதத்துல வந்துட்டு சரியா தான் இருக்கான். அவளுடைய உண்மையான அன்பு கண்டிப்பா ஜெயிக்கும் அப்படின்ற மாரி அவ வந்து அ நெனச்சுக்கிறான். ஆ ஆக்சுவலா இன்ஃபாக்ட் உன்ன வந்துட்டு அ ஒ அதாவது அவரு முன்னாடி என்ன கேட்கறாருன்னா, உனக்கு அனஸ்தேசியா வந்துட்டு இந்த ப்ரைடு அ அத பத்திலாம் ஏதோ சொன்னாளா? அப்டின்றாரு. ஆமா. பிரைடு வந்து மனிதர்களுடைய மிகப்பெரிய பாவம். அது இருக்கக்கூடாது அப்டின்ற மாரி சொன்னா அப்டின்னா, ஆ ஆமா உனக்கு சொல்லியிருக்காளா? அப்போ நான் வந்து இந்த வேர்ட்ஸ் உனக்கு சொல்றேன். இதனால நீ வந்து எ அ நொந்துடாத அப்டின்ற மாரி சொல்றாரு. உன்ன வந்து ஆக்சுவலா அவ வந்து தேர்ந்தெடுக்கல. அதாவது ஒரு 10ல இருந்து அ ஒரு நல்லத வந்து தேர்ந்தெடுக்கல. அவ வந்துட்டு உன்ன வந்து எதுக்குமே உதவாத ஒரு ஒரு விஷயத்த வந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு அதாவது என்ன சொல்றது? எதுக்குமே உதவாத ஒரு விஷயத்த வந்து அதுக்கு வந்து ஒரு அன்ப செலுத்துனா, எவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது அவ காட்ட விரும்பினா. அதனால தான் வந்து உன்ன தேர்ந்தெடுத்தா அப்படின்ற மாரி சொல்றாங்க. அ அவருக்கு வந்து ரொம்ப அ அவரு ஓகே. அவருக்கு இந்த ப்ரைட் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தெரியும் தான். பட் இவ்ளோ இதுவா அவர் முகத்துக்கு நேராவே வந்து அவர பத்தி அவ்ளோ கேவலமா சொல்லும்போது, அவர் சொல்றாரு, "நீங்க என்ன சொல்றீங்க? ஆ எனக்கு வந்து ஒரு குடும்பம் இருந்தது. எனக்கு மனைவியும் இருக்கா. அப்புறம் எனக்கு ஒரு பொண்ணும் இருக்கு. ஒரு நல்ல வியாபாரமும் இருக்கு. அதுல நான் நெறைய காசு சம்பாதிக்கிறேன். ஸோ, இப்போ நீங்க வந்துட்டு என்ன எதுக்குமே உதவாதவ அப்படின்னு நீங்க வந்து எதுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஆ சி உனக்கும் உன்னுடைய ஒய்ஃப்க்கும் நடுவுல அன்பே கிடையாது. நீங்க அன்பு செலுத்தி ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. உன் பொண்ணும் வந்து உன்கிட்ட எந்த விஷயமும் ஷேர் பண்ணிக்கிறதே கிடையாது.
அவளுக்கு உன்னுடைய வியாபாரமும் சரி, உ உ உன்னுடைய விஷயங்கள் எதுவுமே அவளுக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. அவளுக்கும் உனக்குமே வந்துட்டு எந்த ஒரு கம்யூனிகேஷனும் இல்லவே இல்ல. உன் பொண்ணுக்கும் வந்துட்டு உனக்கும் எந்த கனெக்ஷனுமே இல்ல. அப்புறம் வியாபாரம் சொல்றியா? இந்த வியாபாரம் வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற காசு மதிப்பு வந்துட்டு நாளைக்கு இருக்காது. இன்னைக்கு ரொம்ப அதிகமா தோணுற பணம் வந்துட்டு நாளைக்கு ரொம்ப கம்மியாயிடலாம். ஸோ அதனால நீ வந்து கடனாளியா கூட ஆயிடலாம். இல்லன்னா வந்து பேங்க்ரப்சி அதாவது அ இந்த அம் அ பேங்க்ரப்சி கூட ஆயிடலாம். அதாவது இந்த கோர்ட்ல வந்து குடுப்பாங்க இல்லையா? நான் என்கிட்ட எந்த பணமும் இல்லன்னு இந்த வியாபாரம் மூடிடுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாரி பேங்க்ரப்சி கூட ஆயிடலாம். ஆ ஸோ அதனால அந்த வியாபாரத்த நீ பக்கத்துல வையி. இன்னொரு விஷயம் நீ பார்த்தா, உனக்கு வந்து உன்னுடைய லைஃப் ஸ்டைல் அதாவது நீ இஷ்டத்துக்கு கண்டதையும் சாப்பிட்டதால, உன் குடலே வெந்து போச்சு. உனக்கு உயிரே போன நிலைமையில தான் வந்துட்டு அனஸ்தாசியா உன்ன வந்து எடுத்துக்கிட்டா. ஸோ அப்போ அங்க இருந்து உன்ன வந்து ஆ கொண்டு வந்தா. ஸோ உன்னுடைய உயிரே வந்து ஆபத்தான ஒரு நிலைமையில தான் நீ இருந்த. இந்த பணம் இதெல்லாம் பக்கத்துல வச்சா, உன்னுடைய ஹெல்த்தே வந்து சரியா இல்ல. இப்போ எப்படி இருக்க நீ? அப்படின்ற மாரி அவங்க சொல்றாங்க. ஸோ அவரு யோசிச்சு பார்க்கும்போது, அதெல்லாம் அவங்க சொன்னதெல்லாம் வந்து உண்மையா தான் இருக்கு ஆக்சுவலா. ஸோ அப்போ அவ வந்து என்ன எனக்கு பதிவு காட்டினாளா? அ அவளுக்கு ஏதாவது ஒரு என்ன சொல்றது? ஒரு தேவை இருக்கா? இதெல்லாம் செஞ்சா அவளுக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைக்குமா? அப்படின்ற மாரி ஆ கேட்குறாங்க. அப்படியெல்லாம் அவளுக்கு எதுவுமே தேவை கிடையாது. அவ வந்துட்டு உன்ன சூஸ் பண்ணா. உண்மையான அன்பு தான் உன் மேல வச்சிருக்கா. அவளுடைய உண்மையான அன்போடைய வெளிக்காட்டுதல் தான் நீ. நீ எப்படி இருக்க? என்ன மாதிரி இருக்க? அப்படின்னு எதுவுமே அவ யோசிக்கவே இல்ல. பிளஸ் அவ வந்து உன்னுடைய வாழ்க்கையில வந்த அப்புறமா ஆ உன்கிட்ட இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் அவன் எடுக்கவே இல்ல. அவன் போக போக நாள் போக போக உன்னுடைய மனைவியும் சரி, உனக்கு நல்ல அன்பா இருப்பா. அப்புறம் உன் பொண்ணும் கூட உன் மேல ஒரு நல்ல கௌரவம் வரும். உனக்கு பப்ளிக்ல கூட உனக்கு வந்து நல்ல மரியாதை கிடைக்கும். பணமும் உனக்கு நெறைய வரும். அனஸ்தேசியா வந்து அவளுடைய விஷன்ஸ்ல அவ வந்து ரொம்ப அ தெளிவா இருக்கா. ஸோ அதனால நீ வந்து ஏதோ ஒரு குப்பையிலேருந்து எடுத்தவன் கிடையாது. அவன் உண்மையிலேயே உன்ன வந்து நேசிச்சு தான் வந்துட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கான். அதெல்லாம் உனக்கு புரியணும்னா, அது ரொம்ப நாள் ஆகும். அப்படின்ற மாரி ஆ அ அவரு பெரியவர் சொல்றாரு. ஸோ இன்னமும் நம்ம அந்த கன்டினியூஸா நெறைய விஷயங்கள் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ அனஸ்தாசியாவோட மறுபடியும் அவர் வந்து பேச்சு குடுக்க ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ இதுக்கப்புறம் நெறைய விஷயங்கள், இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் இப்பலருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா, இதுவரைக்கும் விளாடிமிருக்கு வந்துட்டு அனஸ்தாசியா சொன்ன விஷயங்கள் எதுவுமே ஒரு ஆக்சுவலா புக்ல எழுதியே இருக்க மாட்டாரு. ரொம்ப ஒரு மேலோட்டமான விஷயங்கள தான் அவர் வந்து எழுதியிருப்பாரு. அதாவது என்ன சொல்றது? அவரே சொல்லியிருப்பாரு அனஸ்தேஷி கிட்ட. நான் வந்து ஒரு காமெடியன் மாதிரி அதாவது என்ன சொல்றது? சுச்சு அ அ கா சீரிஸ் பாடல்கள் மாதிரி அவங்க ரஷ்யன் மொழியில இருக்கு போல. எது பார்த்தா அது பாடுவாங்களாம் அவங்க. ஸோ எந்த விஷயம் பார்த்தாலும் அத ஒரு பாட்டா பாடுவாங்களாம். ஸோ அந்த மாதிரி நான் பார்த்த விஷயம்லாம் எழுதியிருக்கேன் அப்படின்ற மாரி அவர் நெனச்சுக்கிறாரு. ஸோ ஸோ இங்கருந்து நெறைய விஷயங்கள் நம்மளுக்கு கன்டின்யூ ஆகும். இவரு கிராண்ட் ஃபாதர் வந்திருக்காரு அப்டின்னா, ஏதோ ஒரு பெரிய காரணம் இல்லாமலாம் வந்திருக்க மாட்டாரு. ஸோ அது என்ன காரணம், என்ன விஷயங்கள் அப்டின்னு நாம நாளையிலருந்து தொடர்ச்சி பார்க்கலாம். தேங்க் யூ மாஸ்டர்ஸ். ரொம்ப ரொம்ப நன்றி.